வணக்கம். ஏப்ரல் 23ஆம் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நாஸ்டாக் 1% S&P 500 0.8% அதிகமாக க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 22ஆம் தேதி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. சொலரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ், ட்ரூ கேப் ஃபினான்ஸ் மற்றும் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். HDFC பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு நேற்று நெட் பேங்கிங்கில் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த சேவையை பயன்படுத்த முடியாமல் இருந்தது ஏப்ரல் 22ஆம் தேதி. அந்த பிரச்சனை குறித்தான அப்டேட் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படுத்திருந்தாங்க. HDFC பேங்க்கும் அதற்கு விடை கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி அவங்களுக்கு தெரியும், அது சரி செய்து வருவதாக அப்டேட் கொடுத்திருந்தாங்க HDFC பேங்க். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு மாற்றம், அதை ஒத்தி வைக்கிறாங்க, ரிசல்ட்டை ஒத்தி வைக்கிறாங்க. என்ன காரணம், அவங்களுடைய ஒரு கிளையில் ஒரு மோசடியை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 150 கோடி ரூபாய் இன்வால்வ்டாக இருக்கலாம். நார்த் ஈஸ்ட் கிளையில் தான் இதை கண்டறிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ். அதனால் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை ஒத்தி வைக்கிறாங்க. ரீட்டைல் வெஹிக்கிள் லோன்ஸில் தான் இந்த மோசடி நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. KYC டாக்குமெண்ட்ஸில் ஃபோர்ஜரி நடந்திருக்கின்றதான் சந்தேகம். HDFC செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள். கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1090 ரூபாய், 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 863. ப்ளூ ஸ்டாருக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1630, ஸ்டாப் லாஸ் 1346, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. TD பவர் சிஸ்டம்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 374, ஸ்டாப் லாஸ் 299, 14% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, டெய்லி சாட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய CTO சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் திரு அருண் ஜாரா ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஐநாக்ஸ் விண்ட் ஏப்ரல் 25ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. வருண் பீவரேஜஸ் மற்றும் தேவயானி இன்டர்நேஷனல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். இரண்டுக்குமே ஒரே ப்ரொமோட்டர்ஸ் தான். ரவி ஜெய்பூரியாவுடைய கம்பெனியான RJ காப் தான் இதோடைய ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறாங்க. ரவி ஜெய்பூரியாவுக்கு பிறகு யார் எடுத்து நடத்த போகிறாங்க கம்பெனி அப்படின்றதுக்கான விடை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ரவி பூஜாரியாவுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுடைய பேர் வருண், பொண்ணுடைய பேர் தேவயானி. அப்போ அந்த 2 கம்பெனிகளுக்கு பேர் எப்படி வந்ததுன்றது புரிந்து கொள்ளலாம். இப்போ ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் பிஸ்னஸை பையனுக்கு கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு, பொண்ணுக்கு ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷனை வழங்குவாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பதாஞ்சலி நிறுவனம் அண்மையில் சர்ச்சையில் இருந்திருந்தாங்க. தவறான விளம்பரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய் கொண்டிருந்தது. அதற்கு அவங்க மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, பதாஞ்சலி ஆயுர்வேத் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. தினசரி நாளிதழில் இந்த மன்னிப்பு கேட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ATM பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவங்க கோல்டு லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் லோன் கலெக்ஷன் சர்வீசஸை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அதற்கான பைலட்டும் அவங்க நடத்தியிருக்காங்க, பைலட் ப்ராஜெக்ட்ஸும் நடத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அதை அறிமுகம் செய்வாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. ரேமன் கம்பெனிக்கு 5paisa.com பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2100 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1900 குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க 5paisa.com. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பொலான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் கிராம்ப்டனுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 340, ஸ்டாப் லாஸ் 277. JG கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 265, ஸ்டாப் லாஸ் 215. LKP செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் EIHக்கு பை ரேட்டிங்,
டார்கெட் 500, ஸ்டாப் லாஸ் 454. எஸ்காட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3278லிருந்து 3307, ஸ்டாப் லாஸ் 3055. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 810, ஸ்டாப் லாஸ் 749. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் திரு ரவீந்திர சிங் ராஜினாமா செய்திருக்கிறாரு. வோடோஃபோன் ஐடியா உங்களுடைய FPO குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் நேத்துடன் முடிவுக்கு வந்திருக்கு. என்ன விலை நிர்ணயித்திருக்கீங்க? ஆஃபர் பிரைஸ் 11 ரூபாய் நிர்ணயித்திருக்காங்க. லோவர் பேண்ட் 10 ரூபாயும் அப்பர் பேண்ட் 11 ரூபாயும் தான் FPO ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கடைசியாக ஆஃபர் பிரைஸ் 11 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% குறைவாக இருக்குது இந்த ஆஃபர் பிரைஸ். சாரேகாமா இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு 23 கோடி ரூபாய் கட்ட சொல்லி. இது தவிர பெனால்ட்டி 11.5 கோடி ரூபாயும் கூடுதலாக ஃபைன் 36.5 கோடி ரூபாயும் போட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சாரேகாமா இந்தியா. 3 ஸ்டாக்ஸ் 18லிருந்து 59% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டாக்டர் லால் பாத் லேப்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2681, 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்குக்கு BNP பரிபாஸ் கொடுத்திருக்கிற டார்கெட் 2410, 59% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட்டேல் இன்ஜினியரிங்க்கு ICICI டைரக்ட் கொடுத்திருக்கிற டார்கெட் 80 ரூபாய், 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. அதானி குரூப் ஸ்டாக்ஸில் ஆஃப்ஷோர் இன்வெஸ்டர்ஸ் சிலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல முறைகேடு இருக்குன்னு செபி விசாரணை நடத்தி வருவதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ன குற்றச்சாட்டு? டிஸ்க்ளோஷர் விதிகளை சரியாக பின்பற்றலை, அதே போல் முதலீட்டில் இருக்கக்கூடிய வரம்போடைய விதிகளையும் அவங்க பின்பற்றலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. 12க்கும் மேற்பட்ட ஃபண்ட்ஸ் இதில் குற்றம் செய்திருப்பாங்கன்ற எதிர்பார்க்கப்படுது. இந்த விசாரணை வளையத்தில் இருக்கிறாங்க. அதில் 8 பேர் வந்து அதை செட்டில் பண்ணிக்கலாம்னு செபி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அதாவது அந்த குற்றத்தை ஏற்றுக்காமலையும் மறுக்காமலையும் செட்டில் பண்ண முடியும் பணத்தை கட்டி. ஸோ அந்த வழியாக 8 ஃபண்ட்ஸ் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் இந்த ஃபண்ட்ஸ், எந்த இன்வெஸ்டர்ஸ், அந்த பெயர்கள் எதுவும் வெளியிடலை. ஆனால் மணி கண்ட்ரோலில் சில பெயர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அல்புலா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கிரஸ்டா ஃபண்ட், MGC ஃபண்ட், ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் மொரீஷியஸ், APMS இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், எலாரா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், வெஸ்பரா ஃபண்ட் மற்றும் LTS இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.